ஒரு கட்சியின் தோல்வி ஒரு இளைஞனின் உயிரை பறித்த சோகம். இதை பற்றின ஒரு தெளிவான காணொளியாக இன்றைய காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. அரசியல் என்பது சிலருக்கு வெறும் தேர்தல் வெற்றி தோல்வி என்ற கணக்காக இருக்கலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு அது வெறும் அரசியல் அல்ல. அது அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதி, அவர்களின் அடையாளம், அவர்களின் கனவு. அஇஅதிமுக என்ற இயக்கம் பல தசாப்தங்களாக லட்சக்கணக்கான சாதாரண மக்களின் நம்பிக்கையாக இருந்தது. திரு எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், செல்வி அம்மா ஜெயலலிதா வளர்த்த இயக்கம் என்பதற்காக தங்களுடைய இளமையையும் உழைப்பையும் நேரத்தையும் அர்ப்பணித்தவர்கள் ஏராளம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நடந்த நிகழ்வுகள் அந்த தொண்டர்களின் மனதை மிகவும் காயப்படுத்தின. தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள், கட்சிகளுக்குள் ஏற்பட்ட பிளவுகள், தலைவர்களுக்கிடையேயான மோதல்கள், ஒரே கொடியின் கீழ் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் எதிரிகளாக பார்க்கும் நிலை, இவை அனைத்தும் ஒரு சாதாரண தொண்டனின் மனதில் மிகப்பெரிய வேதனையை உருவாக்கின. ஏனெனில் ஒரு தொண்டன் பதவிக்காக அரசியலில் இருப்பதில்லை. அவன் தனது தலைவர் வெல்ல வேண்டும், தனது கட்சியை ஆட்சி அமைக்க வேண்டும், தான் ஏந்திய கொடி மீண்டும் உயரே பறக்க வேண்டும் என்ற ஒரே கனவோடு வாழ்கிறான். அதனால்தான் கட்சியின் வெற்றியை தனது குடும்பத்தின் மகிழ்ச்சியாகவும் தோல்வியை தனது சொந்த துயரமாகவும் உணர்கிறான். அந்த உணர்வின் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் அரசியலை வெறும் கணிதமாக பார்க்க முடியாது. ஓர் இளைஞன் தனது வாழ்நாள் முழுவதும் நேசித்த இயக்கம் தொடர்ந்து பின்னடைவை சந்திப்பதையும், ஒன்றாக இருக்க வேண்டிய தலைவர்கள் பிரிந்து நிற்பதையும் பார்த்து மனைமுடைந்து தனது உயிரையே இழந்திருக்கிறார் என்ற செய்தி வெறும் செய்தி அல்ல. அது ஒரு குடும்பத்தின் கண்ணீர், ஒரு தாயின் வாழ்நாள் வேதனை, ஒரு தந்தையின் உடைந்த கனவு, ஒரு இயக்கத்தின் மீது கொண்டிருந்த அளவற்ற பாசத்தின் சோகமான வெளிப்பாடு. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும், ஒரு தொண்டனின் உயிரை விட பெரியது எதுவும் இல்லை. தொண்டர்கள் வெறும் வாக்கு வங்கிகள் அல்ல, அவர்கள்தான் இயக்கங்களின் உயிர் நாடி, அவர்கள்தான் மேடைகளுக்கு கூட்டம் சேர்ப்பவர்கள், அவர்கள்தான் வெயிலிலும் மழையிலும் கொடியை கையில் பிடித்து நிற்பவர்கள், அவர்கள்தான் தேர்தல் நாளில் வெற்றிக்காக இரவு பகலாக உழைப்பவர்கள். அவர்களின் நம்பிக்கையும் உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டியவை. ஒரு கட்சியின் வெற்றி தலைவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம், ஆனால் அந்த வெற்றி ஒரு சாதாரண தொண்டனுக்கு வாழ்நாள் முழுவதும் பெருமையையும் மகிழ்ச்சியும் தருகிறது. அதுபோல் ஒரு கட்சியின் தோல்வி தலைவர்களுக்கு அரசியல் பின்னடைவாக இருக்கலாம், ஆனால் சில தொண்டர்களுக்கு அது இதயத்தை நொறுக்கும் வேதனையாக மாறிவிடுகிறது. அதனால்தான் அரசியல் தலைவர்களின் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று. கட்சிகள் வெறும் கட்டிடங்களால் உருவாக்கவில்லை, தொண்டர்களின் வியர்வையாலும் கண்ணீராலும் தியாகத்தாலும் உருவாகின்றன. அந்த தியாகங்களின் மிக விலை மதிப்பற்றது ஒரு உயிர். அப்படி ஒரு உயிர் திரு மகேந்திரன் அவர்களுடையது. அஇஅதிமுகவின் இரத்தத்தின் இரத்தங்களான திரு மகேந்திரன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று வேண்டி விரும்பி, அப்படி ஒரு உயிர் திரு மகேந்திரன் அவர்களுடையது. அஇஅதிமுகவின் இரத்தத்தின் இரத்தமான திரு மகேந்திரன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். லீடர்ஸ் தொலைக்காட்சியின் மற்றொரு நிகழ்ச்சிக்காக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.